ஸோ இந்த மாத வாக்குத்தத்தம் அதை வந்து நம்ம தியானிக்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்தம் யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஸோ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஸோ அது மாதிரி அதனால் டெய்லி வந்து வேதாகமத்தை வந்து என்ன பண்ணணும், நம்ம நல்லா படிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்து நிலைத்திருக்கும். நம்ம யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட பேசினாலும் ஒரு சில வசனங்கள் வரும், சரிங்களா? அப்படி வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நீங்கள் நேசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து கீழ்ப்படிகிறத குறிக்கிறது, சரிங்களா? ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நிலைத்திருக்கிறதுனா ஹவு டு வி ரிமைன் இன் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா வி ஷுட் ஒபே த வேர்ட் ஆஃப் காட். நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது தான் அதில் நிலைத்திருக்கிறதாக அர்த்தம். ஸோ இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது நிறையா விஷயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து விட்டு அதை வந்து ஒரு மாடலாக ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வைத்து விட்டு சென்றிருக்கிறார். இதில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வந்து வாசிங்க. நான் ஏற்கனவே போன வாரமாக அது சொன்னேன். ஆண்டவரில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்? எப்படி நம்ம ஆண்டவரில் நிலைத்திருக்கேன்னு சொல்ல முடியும்? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். We should live like Jesus Christ. Hallelujah. We should live like Jesus Christ. இயேசு கிறிஸ்து போலவே நம்ம வந்து வாழணும். அப்படின்னா தான் அவரில் நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஸோ அதனால் என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப டீப்பாக சத்தியம் அப்படி இப்படிலாம் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப பேச மாட்டேன். நான் வந்து மோட்டிவேட் பண்ணுவேன், நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். இந்த உலகத்தில் நம்ம வந்து இருக்கிறோம், இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆழமாக சத்தியத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? சில பிள்ளைங்க வந்து ஆழமாக சத்தியம் இங்கே வந்து ஒரு ஃபயர் இல்லை, இங்கே வந்து ரொம்ப டீப்பாக சத்தியத்தெல்லாம் வந்து போதிக்க மாட்டுறாங்க. சில பிள்ளைங்க வந்து விட்டுட்டு போயிடுச்சு எல்லாம் வேறு சர்ச்சுக்கு. ஏன்னா இங்கே ஃபயர் இல்லை, ரொம்ப பாஸ்டர் வந்து சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வந்து ரொம்ப எனக்கு வந்து பயங்கர ஸ்டஃப்பு வேணும், எனக்கு வந்து ஃபயராக இருக்கணும் அப்படின்ன மாதிரி ஒரு சில பிள்ளைங்க எதிர்பார்த்து வந்திருக்கும் போல் அந்த புதுசாக வந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க வந்து வேறு சர்ச்சுக்கு வந்து போயிடுச்சு. சரி, அப்படி இருந்து ஃபயர் பிரசங்கத்தை கேட்டு இல்லை டீப் ட்ரூத்தை கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல இந்த உலகத்தில் எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், என்னென்ன வேல்யூஸ் நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார், அவருடைய டீச்சிங்ஸ்லாம் வந்து எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதானே சொல்லியிருக்கிறார். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் இங்கே ஒழுங்காக இந்த வேல்யூஸு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக அது பரலோகத்தில் போய் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நீதி இல்லாமல் நியாயம் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு போனோன்னா நம்ம பரலோகத்துக்கு முதல்ல போகவே முடியாது. ஸோ அப்போ வந்து எப்படி வாழணும், எப்படி இந்த உலகத்தில் நடந்து கொள்ளணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஸோ அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், முதலாவது தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் நம்மளை வந்து முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் வாழுகிறது ரொம்ப முக்கியம், அது எப்படி வாழுகிறதுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிரசங்கத்தை வந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். வந்து என்னென்னா அந்த பிரசங்கத்தோட டைட்டில் வந்து லிவ் லைக் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து போல என்ன பண்ணணும், வாழணும். இது வந்து ஒரு 5 வாரம் போகும், 10 பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் 2 பாயிண்ட் பார்க்கலாம். முதல் வாரம் இந்த வாரம் ஒரு பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம், அதுக்கே டைம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வாரம் முதல் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு அடுத்த வாரங்களில் 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு அப்படிலாம் வந்து சேர்த்துலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மாதிரி வாழணும். அதான் வந்து 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 6வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவரை போலவே நம்ம வந்து இருக்கணும். அவர் நடந்தபடியே அவரை போலவே we should walk as Jesus did.
இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நாமும் என்ன பண்ணணும், நடக்கணும். அவர் எப்படியெல்லாம் நடந்தார், என்னென்ன வேல்யூஸ் அவருக்கு வந்து இருந்துச்சு, அவருடைய குவாலிட்டிஸ் என்ன, அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த பிரசங்கத்தில் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இடைவிடுவோம். அந்த பிரசங்க முடிவில் நம்ம இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே வந்து மாறும் அப்படி சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். இந்த உலகத்தோட பார்வை, இந்த உலக மக்கள் இந்த உலகத்தை பார்க்குறது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்ம, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கிற விதம் மாறணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எப்படி பார்த்தார் அதே மாதிரி நாமும் என்ன பண்ணணும், பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் அதே போல தான் நாமும் வாழ வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் வாழுகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ நம்முடைய வாழ்க்கையை வந்து கர்த்தருடைய வசனத்தில் கட்டி எழுப்பணும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை வந்து எதில் வந்து கட்டப்படணும், ஆண்டோடைய வசனத்தின்படி. இப்போ எப்படி ஒரு சர்ச்சு கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம், இல்லை எது கட்டினாலும் செங்கல், ஒரு செங்கலுக்கு மேலே இடையில வந்து அந்த கலவையெல்லாம் போட்டு ஒரு செங்கலுக்கு மேலே ஒரு செங்கலை வச்சு எப்படி அருமையாக வந்து கட்டி எழுப்பி கொண்டு வர்றாங்க. ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் இது எல்லாமே ஆண்டோடைய வசனம், ஆண்டோடைய வசனத்தின் மேலே வசனம், அடுத்த வசனம், அடுத்த வசனம் அப்படி சொல்லி ஆண்டோடைய வசனத்தின் மேலே தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணணும், கட்டப்பட வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவர்கள் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க. மற்றவர்கள் பாராட்டுகிற விதமாக நம்முடைய வாழ்க்கை அமையும். வாழ்ந்தால் இப்படி இவங்கள மாதிரி வாழணும், இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்க ஜீசஸோட வேல்யூஸை அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வாழ்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஒரு ரோல் மாடல் லைஃபாக எடுத்துக்கிட்டு மற்றவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வாழுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து மாறும். எப்போ நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய வசனத்தின் மேலே கட்டப்பட்டு வந்தா. அல்லேலூயா. ஸோ அது எப்படி கட்டப்பட்டு வரும் அப்படின்னா, ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழும்போது அது நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையாக கட்டப்பட்டு வரும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய வசனம், இப்போ உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வர்றீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு நீங்கள் வந்து செவி கொடுக்கவே இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கணும். அதுதான் வந்து நிறைய பேர் வந்து எப்படி இருக்கிறாங்க, இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க, யார் பின்னாலேயோ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க, எப்படியோ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க பெற்றோர்களுடைய வாழ்த்துக்கிட்டே இப்படிலாம் போகாத, இங்கே போகாத, இதை செய்யாத, இப்படிலாம் பண்ணாத அப்படி சொல்லி அவங்க சொல்கிற வார்த்தைகளெல்லாம் கேட்டு அந்த பையன் அந்த பொண்ணு வந்து வாழுது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து டெய்லி ரீட் பண்ணணும். அதன்படி நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு எக்ஸம்ப்ளரி லைஃபாக வந்து இருக்கும், ஒரு எடுத்துக்காட்டாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்போ அவங்க தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு வரும்பொழுது நம்ம இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை வந்து மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து பார்ப்போம். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ட்டி வேர்ல்டு வியூஸ் இருக்குது. இந்த உலக பார்வை அப்படின்னு சொன்னால் நிறைய தவறான பார்வைகள் இந்த உலகத்தில் வந்து இருக்குது. நம்ம நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கிறோம், அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண கற்றுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறப்ப நம்மளுக்கு வந்து சிக்னல் இருக்குது, அங்கங்கே டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாங்க, அங்கங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் ரோட்டில் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸ்பீட் பிரேக்கெல்லாம் நான் வந்து கவனிக்க மாட்டேன், நான் பாட்டில் வர்ற 110 ஸ்பீடில் போவேன் அப்படின்னா எங்கேயோ போக வேண்டியதான். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணி வாழுகிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நல்ல ஒரு வாழ்க்கையாக வந்து இருக்கும். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் க்ரீட்ஸ் இருக்குது. க்ரீட்ஸ், CREEDS, க்ரீட்ஸ் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோமா, அதை வந்து செயல்படுத்துகிறோமா, எல்லாரும் ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரோட்டில் வந்து பயணம் செய்கிறாங்களா? அப்படி எல்லாரும் ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ரோட்டில் வந்து பிரயாணம் செஞ்சாங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுமே வந்து என்ன பண்ணாது, நடக்காது. எல்லாம் கரெக்டாக அவங்களோட
பார்ட்டில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து என்ன பண்ணணும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிந்த நாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் நம்மளுக்கு தெரியணும். அதை ஃபாலோ பண்ணி அதை ஒபே பண்ணி நடக்க தெரியணும். ஸோ நிறைய பேருக்கு ஆண்டவுடைய வார்த்தைகள் நிறையா வந்து என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கும். நிறைய அவங்க வாய் திறந்தால் நிறையா வசனங்களாக சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த வசனத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கா அப்படின்னா இருக்காது. ஸோ வாய் திறந்தால் வசனம் வர்றது பெருசு இல்லை, அந்த வசனத்தின்படி வாழுகிறோமா அதுதான் பெருசு. ஸோ வாய் திறந்தால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி ஃபாலோ பண்ணி ஒபே பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அருமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம நம்புகிற நம்பிக்கை நம்முடைய நடத்தையாக மாறணும். நம்ம நம்புகிற நம்பிக்கை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம், அவருடைய வார்த்தையின் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய நடத்தையாக மாறுதா? அவர் பிலீஃப்ஸ் should influence our behavior. அவர் பிலீஃப்ஸ் should influence our behavior. நம்முடைய நம்பிக்கைகள் நம்முடைய நடத்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கணும். அல்லேலூயா. ஸோ நம்ம வாசிக்கிறது ஒன்று, நம்ம நடக்கிறது ஒன்று, நம்ம பேசுகிறது ஒன்று, நம்ம நடக்கிறது ஒன்று அப்படின்னு நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. இயேசு கிறிஸ்து போல வாழணும் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நடத்தையாக மாறணும். ஸோ எப்படி இந்த உலகத்தில் வாழணும் அதான் நம்ம வந்து கற்றுக்கொள்ள. இட்ஸ் அ பிக் கொஸ்டின், இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் ஒரு நல்ல செய்தி வந்து என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ அந்த பூமிக்கு என்ன பண்ணார், அனுப்பினார். அவர் 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் இந்த உலகத்தில் என்ன பண்ணார், வாழ்ந்தார். நம்ம மனுஷங்களுக்கு என்னென்ன சோதனைகள் வருமோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்துச்சு. நம்ம என்னென்ன ஃபீல் பண்ணுவோம் எல்லாமே அவரும் என்ன பண்ணார், ஃபீல் பண்ணார். நம்ம சில நேரம் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அதே மாதிரி அவரும் களைப்படைந்தார் அப்படி சொல்லி வசனம் இருக்குது. நம்ம சில நேரம் கண்ணீர் விட்டு அழுவோம், அதே மாதிரி அவரும் கண்ணீர் விட்டு அழுதார் அப்படி சொல்லி வசனம் இருக்குது. நம்மளுக்கு சில நேரம் தாகம் எடுக்கும், அதே மாதிரி அவரும் தாகம் அடைந்தார் அப்படி சொல்லி வசனம். ஸோ அப்போ வந்து இயேசு கிறிஸ்து 100% ஹியூமனாக இருக்கிறார். 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றவர். ஹல்லேலூயா. இப்போவும் நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ அவரை நம்ம பின்பற்றி வாழ்ந்தோம், அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து பின்பற்றி வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஸோ அவர் தான் ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ரோல் மாடல் ஃபார் லிவிங். ஹல்லேலூயா. சோதரன் நம்முடைய வாழ்க்கையை வாழுவதற்கு அவர் தான் வந்து சிறந்த மாதிரியாக இருக்கிறார். அந்த மாதிரியை பின்பற்றி நம்ம வந்து என்ன பண்ணணும், வாழ வேண்டும். அதான் 1 யோவான் 2:6 நம்ம வந்து வாசித்தோம், அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நடந்தபடியே. நான் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், ஐ எம் அ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்கிறோம். நான் இயேசுவை பின்பற்றுகிறவன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பைபிள் ரொம்ப பிடிக்கும், பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் பத்தாது, அதன்படி என்ன பண்ணணும், நடக்கணும். ஸோ எனக்கு வசனம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் நான் வசனம் பார்ப்பேன், நிறையா வசனங்கள்லாம் வந்து போடுவாங்க, நான் ரீட் பண்ணுவேன். இங்கேயும் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களும் நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க, வசனங்கள்லாம் டெய்லி போடுற வசனங்களெல்லாம் பார்க்கலாம், ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஆனால் அதை வந்து நம்ம ஜெபம் பண்ணுறோமா, அதுக்கு ஜெபம் பண்ணுறோமா, அந்த வசனத்தின்படி நம்ம அனுதினமும் நடக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நடந்தபடியே அவர் நடந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 100% மனிதனாக அந்த உலகத்தில் இருந்து அவர் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கார். அவருடைய பாதைகளை அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து இந்த வார்த்தைகளை தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், அவர்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம், அதை என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து கடைபிடித்து வாழலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவது கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா, we should live with discernment. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உலகத்தில் பகுத்தறிவோடு வாழணும். we should live with discernment. இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறது, இயேசு கிறிஸ்து he lived with discernment. அவர் வந்து பகுத்தறிவோடு வந்து என்ன பண்ணார், வாழ்ந்தார். எப்படியோ
இஷ்டத்துக்கு வாழலை, ஒரு பகுத்தறிவோட எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அதெல்லாம் வந்து இது சரியா இது தவறா எது சரி அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து என்ன பண்ணார், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு வந்து போதித்து அப்படி வந்து என்ன பண்ணார், வாழ்ந்தவர் நம்முடைய தேவன். ஸோ டிஸ்சர்னிங் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். பகுத்தறிவு, அந்த உள்ளுணர்வு அப்படி சொல்லுவாங்க, அறிவு கூர்மை அப்படி சொல்லுவாங்க. ஸோ பகுத்தறிவு, அறிவு கூர்மை இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த உலகத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், வாழணும். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது. ஸோ டிஸ்சர்னிங் மீன்ஸ் யூ செக் திங்ஸ் அவுட். நம்ம வந்து ஒவ்வொன்றையும் சோதித்து பார்த்து அதை வந்து பின்பற்றுவோம். சோதித்து பார்த்து அதை வந்து என்ன பண்ணுவோம், இதை செய்கிறோமே இது வந்து நலமானதா, இது சரியா தவறா அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி செய்கிறது. எல்லாத்தையும் வந்து பார்த்து செய்கிறது, பார்த்து கடைபிடிக்கிறது. அதுதான் வந்து டிசர்ன்மெண்ட், அதுதான் வந்து பகுத்தறிவு. அதுக்கு பைபிளில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:21 பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது விளை, எல்லாத்தையும் செக் பண்ணணும். இது சரியா, நம்ம இதை செய்ய போகிறோம், இந்த வழியில் நம்ம வந்து நடக்க போகிறோம், அப்போ இது சரியா தவறா அப்படி சொல்லி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணணும், பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அதில் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு, அது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கிறோம். எதெல்லாம் பொல்லாங்கா தோன்றுதோ அதெல்லாம் விட்டு என்ன பண்ணணும், அதுதான் டிசர்ன்மெண்ட், அதுதான் பகுத்தறிவு. பெரியார் பகுத்தறிவு பேசினார்ல, இதுதான் பகுத்தறிவு. இதுதான் நலமானதை வந்து என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். எல்லாவற்றையும் செக் பண்ணி பார்க்கணும், சரியா தவறா, உண்மையா பொய்யா அப்படி சொல்லி ஆராய்ந்து பார்த்து. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து இஸ் மேன் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவோட ஹிஸ்ட்ரியில் அவரோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. அவர் வாழ்ந்தது, அவருடைய வாழ்க்கை எல்லாமே வந்து வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. யாரும் இதை கட்டுக்கதை அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பைபிள் வச்சுட்டு தானே நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படி சொல்லலாம். பைபிள் சீசர்கள் எழுதுனது, அப்போஸ்தலர்கள் எழுதுனது, இயேசுவை பின்பற்றினவங்க எழுது. இதை தவிர இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்போ நிறையா கவிஞர்கள், நிறையா எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்போ அந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதி வச்சுருக்கிறாங்க. இப்போ கண்ணதாசன் கூட இயேசு காவியம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. நம்ம கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியம் வந்து என்ன பண்ணு, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர். ஹல்லேலூயா, வரலாற்றில் உயர்ந்தவர், சிறந்தவர். அவரை குறித்து அவருக்கு ஒரு காவியமே வந்து என்ன பண்ண கண்ணதாசன் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ மற்ற அறிஞர்களும் மற்ற எழுத்தாளர்களும் பைபிளை தவிர மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இயேசு கிறிஸ்து எவ்வளோ நல்லவராக இருந்தால், எவ்வளோ சிறந்தவராக இருந்தால் அவரை குறித்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எழுதி வைப்பாங்க. ஸோ அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்களெல்லாம் அப்படி பின்பற்றி அதெல்லாம் அந்த எழுத்துக்களெல்லாம் எழுதும் பொழுது, அந்த கவிதைகள் எழுதும் பொழுது, இந்த உரைநடைகள்லாம் எழுதும் பொழுது நம்ம வசனத்தை பின்பற்றி வாழ்கிறதுல என்ன தப்பு? ஹல்லேலூயா, சோதரம். ஸோ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். பொல்லாங்கா தீமையா எதெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் விட்டு என்ன பண்ணிடணும். கண்டிப்பாக எவ்வளோ அருமையான வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இப்படி நம்ம வந்து சோதித்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எங்கே நீங்கள் வந்து போனாலும் சோதித்து பார்க்கணும், இது சரியா தவறா, உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கேட்கணும். கேட்டு நீங்கள் வந்து நடந்தீங்கன்னா நிச்சயமாக பொல்லாங்காய் தோன்றுகிறவற்றிகளை விட்டு என்ன பண்ணுவீங்க, விலகுவீங்க. இன்னொரு காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 13:5 பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:5 அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த பகுத்தறிகிறத பார்த்து, சோதித்தறிகிறத பார்த்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி அழகாக எழுதியிருக்காரு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று, நீங்கள் உண்மையிலே விசுவாசிகளா அப்படின்னு நீங்களே என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க அப்படி சொல்லியிருக்காரு. உங்களை நீங்களே பரிசுத்த, எக்ஸாமின் யோர்செல்ஸ் அப்படி சொல்கிறாரு. உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, பரிசித்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்க. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா,
அதை நீங்கள் அறிகிறீங்களா அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனையில் நீங்கள் வந்து நிற்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சோதனை வந்தோடனே எல்லாம் ஒருத்தரும் வேண்டாம்ப்பா, எந்த ஒரு கடவுளே இல்லைன்ட்டு என்ன பண்ண சில பேர் போயிடுவாங்க. சோதனை நிறையா வருது, நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா கடவுள்லாம் இருக்காரா இல்லையா, எனக்கு ஏன் இவ்வளோ சோதனைகளை கொடுக்குறாரு, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறாரு, ஒருத்தரும் இல்லைப்போ அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ சோதனைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும், சோதனையை நிற்கணும். எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யூ ஷுட் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் த டெம்ப்டேஷன். சரிங்களா? யூ ஷுட் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் த டெஸ்ட் யூ ஆர் ஃபேஸிங். நீங்கள் வந்து உங்களோட பரீட்சை, உங்களுடைய சோதனை, நீங்கள் எல்லாத்துக்கும் எதிராக நீங்கள் வந்து நிற்கணும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்கணும். அப்படி நிற்கிறவர்களாக நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் அப்படி சொன்னோம். ஸோ சோதித்து பார்க்கறது தான் பகுத்தறிவு. புரியுதுங்களா? சோதித்து பார்க்கறது தான் பகுத்தறிவு. எல்லாவற்றையும் சோதித்து பார்க்குறோமா, சோதித்து பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும், எது உண்மையா சரியா பொய்யா அப்படிங்கிற எல்லாம் சோதித்து பார்க்குறவங்களா இருக்கணும். இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கேட்கணும். ஒரு புது ஐடியா ஒன்று வருது, ஒரு புது கருத்து ஒன்று வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுங்க. ஒரு புது கருத்து வருது அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு புது கருத்தை வந்து சொல்கிறார். இட்ஸ் அ நியூ ஐடியா. யாருமே நோ ஒன் எவர் டோல்டு தட் ஐடியா, அந்த ஒப்பீனியன், அந்த ஒரு கருத்தை வந்து யாருமே வந்து இதுவரை சொன்னதே இல்லை. ஒரு புது கருத்து அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்கணும். இஸ் திஸ் த ட்ரூத், இது உண்மையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அந்த புது கருத்து உங்களுக்கு நேராக வந்து அந்த புது கருத்து இல்லை அந்த உலகத்தில் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஒரு புதிய கருத்தை வந்து சொல்கிறார் அப்படின்னா அது உண்மையா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். எஜுகேட்டட் பீப்புள் நீங்கள் வந்து இப்படி இருக்கணும். கண்டிப்பாக கல்வி அறிவு உள்ளவர்கள், நல்லா படிக்கிற நீங்கள் செக் பண்ணாமல் சோதிக்காமல் எதையாவது செஞ்சீங்கன்னா நம்ம எல்லோரும் எஜுகேட்டட் ஃபூல்ஸாக மாறிடுவோம். கல்வி அறிவு இருந்தும் முட்டாளாக இருக்கிற மாதிரி மாறிடும். கல்வி அறிவு இருந்தும் முட்டாளாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய, நம்ம தலைவர்கள்லாம் அதுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா, பெரியார், இவங்கெல்லாம் கண்டிப்பாக கல்வி வந்து எல்லாருக்கும் முக்கியம் அப்படிங்கிறத அவ்வளோ பேசியிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய தெய்வமும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். அவரும் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள இப்போ உதவி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ எஜுகேட்டட் ஃபுல்ஸெல்லாம் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. கல்வி அறிவு இருந்தும் நம்ம தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருந்துட்டோன்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிடுவார், ஓட்டு யூ அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ நம்மளுக்கு ஐயோ வந்துடக்கூடாது. ஸோ நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் எவ்வளோ அருமையான வசனம். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு புது ஐடியா ஒன்று வருது, ஒரு புது கருத்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது உண்மையா அப்படிங்கிறத கண்டிப்பாக சோதித்து பார்க்கணும். இது ஆண்டவருடைய உலக பார்வையில் இது வந்து சரியானதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆண்டுடைய வசனங்களை பின்பற்றுகிற நாம், ஆண்டுடைய வசனங்களை வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க, நம்ம இந்த உலக பார்வை சரியானதா, வேதாகமத்தின்படி ஆண்டவருடைய பார்வையில் இந்த உலக பார்வை, இந்த வேர்ல்டு வியூ வந்து சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கேட்கணும். ஆண்டவருடைய பார்வையில் அது சரி, வேதாகமத்தின்படி இந்த பார்வை வந்து சரியான பார்வை அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே அதை அக்செப்ட் பண்ணலாம். அந்த வேர்ல்டு வியூவை என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த கல்ச்சரை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பைபிளுக்கு முரணாக இருக்குது, ஆண்டோடைய வார்த்தைக்கு முரணாக இருக்குது, ஆண்டோடைய பார்வையில் அது வந்து சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஐடியாவை என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள். ஸோ இந்த கேள்விகள்லாம் நீங்கள் உண்மையானதான்னு கேட்கணும். ஆண்டவருடைய பார்வையில் அது சரியானதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது, அல்லது ஆண்டவருடைய பார்வையில் சரியானது இல்லை, இது வந்து இஸ் இட் ஜஸ்ட் அ பாசிங் க்ளவுடு அப்படி சொல்லி, இது சும்மா அப்படி வந்துட்டு போகிற ஒரு மேகம் மாதிரி, ஒரு அலை, திடீர்னாப்பில் ஒரு ஃப்ளூ, கொரோனா ஒரு அலை இப்படி வந்துட்டு என்ன பண்ணிடும், ஒரு உலுக்கிட்டு போயிடும், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி வந்துட்டு போகிற அலையா, வந்துட்டு போகிற மேகமா, இல்லை உண்மையிலே இது வந்து சரியானதா சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணுங்கள்,
பிடித்து கொள்ளுங்கள். ஸோ அந்த உலகத்தில் இப்போ இந்த சூழ்நிலைக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார். நல்ல பகுத்தறிவோடு வாழ்ந்தவர். எல்லாவற்றையும் சோதித்து யாருக்கிட்ட எப்படி பேசணும். பரிசேயர்கள்லாம் வந்து எல்லாம் நீங்கள் வரி செலுத்துகிறது இல்லையா அப்படி இப்படிலாம் அது என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அப்போ ராயனுக்கு வரி செலுத்துவீங்களா, இவருக்கு வரி செலுத்துவீங்க, அது தேவனுக்கு வரி செலுத்துவீங்களான்னு கேட்குறப்போ இந்த காயினில் என்ன இருக்குது அப்படி, இது என்னது, இது ராயனுடையது, இது தேவனுடையது, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். சோதித்து பார்த்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. சதுசேயர்கள் வந்துட்டு ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒய்ஃபு வந்து இருந்துச்சு, அவன் இறந்து போயிட்டான். நம்முடைய பிரமாணத்தின்படி அப்புறம் அவன் தம்பி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த தம்பி கல்யாணம் பண்ணான், அந்த தம்பியும் இறந்து போயிட்டான். அப்புறம் அடுத்த தம்பி இருந்தான், அவனும் கல்யாணம் பண்ணான், அவனும் இறந்து. இப்படி 7 பேர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. அந்த பிள்ளைக்கு குழந்தையும் இல்லை, 7 பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ எல்லோரும் பரலோகத்துக்கு வந்து நிற்கிறாங்க. பரலோகத்துக்கு வந்துன்னா அந்த பொண்ணு யாருக்கு ஒய்ஃபாக இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறான். சதுசேயர் எப்படி கேள்வி கேட்குறாங்க, இந்த பொண்ணு எல்லாரும் இது ஏன் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாருக்கு ஒய்ஃப்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துட்ட அது கேட்குறான். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து பகுத்தறிவோட சோதித்து பார்த்து என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் கொள்ளுகிறதும் இல்லை கொடுக்கறதும் இல்லை. அங்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, இது மாதிரிலாம் பரலோகத்தில் வந்து என்ன பண்ணாது. அந்த சிஸ்டமே பரலோகத்தில் கிடையாது. எல்லாரும் தேவதூதர்கள் போல் என்ன பண்ணுவாங்க வந்து இருப்பாங்க. ஆணொன்றும் இல்லை பெண்ணுன்னு கிடையாது, எல்லாம் தூதர்களை மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்படி சொல்லி அருமையான ஒரு பதிலை கொடுத்தாரு. ஸோ அப்படி யோசித்து பார்த்து சோதித்து பார்த்து என்ன பேசுகிற எதை பேசுகிற எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணணும், பேசுகிறவர்களாக செய்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் பகுத்தறிவு. இன்னும் வேதாகமம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ரோமன்ஸ் சாப்டர் 12:2, ரோமர் 12:2 பாருங்க, அருமையான ஒரு வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் என்ன பண்ணக்கூடாது, தரிக்கக்கூடாது. இந்த உலகம் எப்படி இருக்குதோ அப்படி நம்ம இருந்துட்டு போகிறது. அவன் அப்படி இல்லையா நல்லா இல்லையா, இவன் எப்படி இல்லையா நல்லா இல்லையா, அப்படியே இருந்துட்டு போவோம், எல்லோரும் போலவும் இருந்துட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற அந்த வேஷம். அவங்க எல்லோரும் இந்த மாஸ்க் போட்டிருக்காங்களா, நம்மளும் அந்த மாஸ்க்கை மாட்டிக்குவோம், அவ்வளோதான். வேஷம் போட்டுட்டு அவங்கள மாதிரியே நடிச்சுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், இதுதான் பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காடா அப்படி சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இந்த வேஷம் போடுறோமே, இது தேவனுக்கு சித்தமா, இது தேவனுக்கு நன்மையானதாக இருக்குமா, பிரியமானதாக இருக்குமா அப்படி சொல்லி என்ன பண்ண செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறாரு. என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக டிசைன் பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. இந்த வேஷம் போடுறோமே, இப்படி நடக்க போகிறோமே, இதை செய்ய போகிறோமே, இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காடாக இருக்குமா அப்படி சொல்லி என்ன பண்ண செக் பண்ணிவிட்டு உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்களுடைய மனம் வந்து எப்படி புதிதாகணும். அதனால நீங்கள் யூ ஷுட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப், யூ ஷுட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் அப்படி சொல்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும். இந்த வேஷம் ஆண்டவருடைய சுத்தம் இல்லை, அப்போ இந்த வேஷம் போட வேணாம். இப்படி நடக்கிறது ஆண்டவருக்கு சுத்தம் இல்லை, அப்போ இப்படி நடக்க வேண்டாம். இதை ஃபாலோ பண்ணுறது ஆண்டவருக்கு சுத்தம் இல்லை, அப்போ இதை ஃபாலோ பண்ண வேணாம், விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி நம்ம அந்த டிசைன்மெண்ட்டோடு என்ன பண்ணணும், வாழணும். இங்கிலீஷில் அந்த வசனம் NLTயில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, டோன்ட் காப்பி த பிஹேவியர் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தோட பிஹேவியர், இந்த உலகத்தோட நடத்தைகள், இந்த உலகத்தோட சடங்காச்சாரங்கள், இதுகளை வந்து என்ன பண்ண காப்பி பண்ணாதீங்க. காப்பி பண்ணிவிட்டு கிறிஸ்டியன் லைஃப் வாழாதீங்க அப்படி சொல்கிறாரு. டோன்ட் காப்பி த behavior and customs of this world, but let God transform you into a new person. ஆண்டவர் உங்களை புதிய ஒரு மனிதனாக மாற்றுவாராக, அதுக்கு இடம் கொடுங்க அப்படி சொல்கிறாரு. பை சேஞ்சிங் த வே யூ திங்க், நீங்கள் நினைக்கிற, நீங்கள் சிந்திக்கிற அந்த வழிமுறைகளெல்லாம் அகற்றி விட்டு ஆண்டவருடைய வழிமுறையில் நீங்கள் வந்து சிந்தித்து நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக உங்களை ஆண்டவர் மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷில். அல்லேலூயா. ஸோ இது ஒரு நல்ல கருத்து தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அர்த்தம் மாறலை, அதே மீனிங் தான் வரும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம்.
வி ஷுட் சேஞ்ச் த வே யூ திங்க். நம்ம வந்து இதுவரை எப்படி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், இதுவரை நம்ம எப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறோம், அந்த சிந்தனைகளை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து மாற்றணும். ஆண்டவர் நினைக்கிற மாதிரி சிந்திக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானதை, இது ஆண்டவருக்கு நன்மை பயக்குமா, இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணுகிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி சிந்திக்கிறவர்களாக, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக வாழணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நோக்கம். அல்லேலூயா சகோதரன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ யோவான் 7:24 பாருங்கள், அதுலேயும் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு. யோவான் 7:24, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆமென். தோற்றத்தின்படி ஒரு ஆளை வந்து பார்த்துட்டு இவங்க நிச்சயமாக கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. சில பேர் புள்ளிங்க மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுருப்பான், ஒரு மாதிரி இருப்பான், ஆள் கருப்பாக இருப்பான், புள்ளிங்க மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருப்பான், எல்லாம் காதில் கடுக்கன் போட்டிருப்பான், மூக்குத்தி கூட குத்திருப்பான். அவனை பார்த்துட்டு பயங்கர ரவுடி பயலாக இருக்கும் போல், ஆள் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தோற்றத்தின்படி அவனை வந்து என்ன பண்ணக்கூடாது, இவன் இப்படி தான், ஆளை பாரு ரவுடி பையன் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு அவனை போய் நீங்கள் பக்கத்தில் போய் பேசுங்க, சின்ன பிள்ளை மாதிரி பேசுவான். அவனை போய் பக்கத்தில் போய் பேசி பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை பேசுகிற மாதிரி என்ன பண்ணுவோம், அண்ணே சொல்லுங்கண்ணே, இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே அப்படிமா. என்னடா ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிற ரவுடி மாதிரி இருக்கிற, ஆனால் பேச்சு இப்படி இருக்க அப்படின்னு. ஸோ அப்போ தோற்றத்தின்படி என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஸோ கர்த்தர் பார்க்குற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். கர்த்தர் புள்ளிங்கோவை இப்படி தான் பார்ப்பாரு. அவன் இந்த டைமில் இந்த சீசனுக்கு அது ஒரு ஹேர் ஸ்டைலு அதை வச்சுருக்கான், இந்த சீசனுக்கு அது ஒரு ஸ்டைலாக வந்து என்ன பண்ண அந்த மாதிரி அவன் வந்து மாறி இருக்கிறான். ஆனால் வந்து அவனோட வேல்யூலாம் எப்படி இருக்குது, அவனோட கேரக்டர் எப்படி இருக்குது, உள்ளம் எப்படி இருக்குது, அவனுடைய இதயம் எப்படி இருக்குது, அதுதான் நம்ம வந்து இருப்போம். ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்க்கிறார், உள்ளிந்திரியங்களெல்லாம் சோதி தருகிற தேவன். ஸோ நம்ம வெளிப்புறத்தை பார்த்துட்டு ஐயோ இவங்க கூட நம்ம வந்து சகவாசம் வச்சுக்கூடாது, இவங்க கூட பேசவே கூடாது அப்படி, எல்லாம் பிள்ளைங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஸ்டைலுக்கு வந்து அவங்கள வந்து வெளிப்புற தோட்டத்தில் அவங்கள மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, மாறிடாதீங்க. உள்ளத்துக்குள்ளே அவங்க எப்படி இருக்காங்க, சில பேர் நல்ல வேல்யூஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்ல கேரக்டர் உள்ளவங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் ஏன்னா எஸ்ஏபிசியில் பைபிள் காலேஜில் பெங்களூரில் படிக்கும்போது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலில் இருப்பான். இது பைபிள் காலேஜ் தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலில் இருப்பான், வித்தியாசமாக இருப்பான். ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் காலேஜ், அதனால் வந்து ஃபாரினர்ஸும் வந்துருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் எல்லாம் கோடு போட்டிருப்பான், வித்தியாசமாக ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும், கொண்டை போட்டிருப்பான், அப்படி வச்சுருப்பான், செயின் போட்டிருக்கிறவனா இருக்கும், எல்லாம் பிரேஸ்லெட்டு, இது மாதிரி நிறையா வித்தியாசமாக எல்லாம் வந்து போட்டிருப்பான். ஆனால் ஸ்டாஃபே அவங்களெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவன் பார்த்துட்டு எல்லாம் கேட்பாங்க, ஆனால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னடா இது ஏன் அப்படி போட்டிருக்க, என்ன அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சும்மா ஏதாச்சும் ஒரு காசு சொல்லுவான், பரவாயில்ல சிரிச்சிட்டு போயிடுவாங்க சரி அப்படின்ட்டு. அப்போ ஆனால் அவனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சில பேர் அப்படிலாம் ஒரு மாதிரி இருப்பான், ஆனால் அவனுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். லீடர்ஷிப் போஸ்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இவன் லீடரா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவன் லீடரா அப்படின்ன மாதிரி நமக்கு வந்து தோணும். நம்ம தமிழ்நாடு பசங்கள்லாம் அங்கே இருக்கும், இந்த பயலெல்லாம் கொண்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லீடராக போட்டிருக்காங்களா அப்படின்ன மாதிரி. ஆனால் அவன் ரொம்ப அருமையாக இனிமையாக பேசுவான். ஆள் பார்க்குறதுக்கு தான் ஸ்டைல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஆனால் இனிமையாக வந்து பேசுகிறவர்களாக அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்க பகுத்தறிவு வேணும். போய் பேசி பார்த்தா தானே தெரியும், போய் பழகி பார்த்தா தான் தெரியும். தோற்றத்தின்படி என்ன பண்ணக்கூடாது, யாரையும் தீர்ப்பு செய்யக்கூடாது. நீதியின்படி என்ன பண்ணணும், நம்ம தீர்ப்பு செய்கிறவர்களாக இருக்கணும். நீதி அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நீதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஒருத்தரை பார்த்து இவங்களை இப்படி தீர்ப்பு செய்வாரா அப்படி சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அவர் அப்படி தீர்ப்பு செய்வார்னா நம்மளும் வந்து என்ன பண்ணலாம், தீர்ப்பு செய்யலாம். அவர் இப்படி ஜட்ஜ் பண்ணுவாரா, இயேசு கிறிஸ்து இந்த பையனை பார்த்து இப்படி ஜட்ஜ் பண்ணுவாரா, நம்ம பார்க்குற மாதிரி அவர் இப்படி பார்ப்பாரா, நம்ம எடை போடுற மாதிரி இந்த பையனை எடை போடுற மாதிரி அவர் எடை போடுவாரா அப்படின்னு என்ன பண்ணோம். அதுதான் நீதியின்படி என்ன பண்ணுறது, தீர்ப்பு செய்கிறது. அப்படி வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இங்கிலீஷில் வந்து அழகாக வந்து சொல்லப்பட்டிருக்கு, யூஸ் யுவர் ஹெட் அண்ட் ஹார்ட் டு டிசர்ன் வாட் இஸ் ரைட்.
நீங்கள் எது சரி அப்படிங்கிறத உங்களுடைய மூளையையும் இருதயத்தையும் வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். மூளையை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் இருதயத்தை மட்டும் இமோஷ்னலாக அட்டாச் ஆயிடுவாங்க. அங்கே அறிவுங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அறிவையும் யூஸ் பண்ணணும், ஃபீலிங்ஸையும் வந்து என்ன யூஸ் பண்ணணும். ரெண்டையும் யூஸ் பண்ணி யூ ஷுட் டிசன் வாட் இஸ் ரைட், எது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அப்படி வாழணும். இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையை அப்படி வந்து என்ன பண்ணணும், வாழுகிறவர்களாக இருக்கணும். ஸோ அப்போ யூஸ் யுவர், டோன்ட் பி ஹைப்பர் கிரிட்டிக்கல். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தவறாகவே வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அப்படி வந்து இருக்கக்கூடாது. டெஸ்ட் வாட் இஸ் அத்தன்டிக்கலி ரைட், எது எழுத்து பிரகாரம் இல்லை இந்த உலகத்தின் பிரகாரம் பொதுவாக எது சரியானது அப்படிங்கிறத யூனிவர்சலாக சில இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து, அதையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் வந்து பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ இப்போ தோற்றத்தின்படி என்ன பண்ணக்கூடாது, தீர்ப்பு செய்கிறவர்கள். பகுத்தறிவு இருந்தால் தோற்றத்தின்படி என்ன பண்ண மாட்டோம், தீர்ப்பு செய்ய மாட்டோம். பகுத்தறிவு இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், வாழ மாட்டோம். அல்லேலூயா. பகுத்தறிவு இருந்தால் தவறான பாதையில் நம்ம பயணம் செய்ய மாட்டோம். பகுத்தறிவு இருந்தால் பொய்யான காரியங்களை அது உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு அது பின்னால் போக மாட்டோம். ஸோ பகுத்தறிவு, டிசர்ன்மெண்ட்டு, நம்ம பிப்ளிக்கலாக அதை வந்து பிப்ளிக்கலாகவும் அது பகுத்தறிவுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. ரோமர் 12:2 பகுத்தறிவு அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த காலத்திலே பெரியாருக்கெல்லாம் முன்னால் உள்ளவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ பெரியார் வந்து இப்போ பகுத்தறிவு பகலவன் அப்படி சொல்லி பெரியார் நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாலே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பகுத்தறிவு வார்த்தையை வந்து என்ன பண்ணிக்காரு, யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ பகுத்தறிந்து நலமானதை பிடித்து கொள்ளணும். ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி அவர் நினைக்கிறார் அப்படின்னா, நாட் டு பி சினிக்ஸ். நெகட்டிவ் அவுட்லுக் உள்ளவங்களா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நெகட்டிவ் அவுட்லுக் உள்ளவங்களா, எப்போவுமே வந்து எதிர்மறையான காரியங்களே பார்க்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எதிர்மறையான காரியங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. நம்ம சில பேர் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்குது அப்படி சொல்லிடுவாங்க. சில பேர் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எதிர்மறையாகவே என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. ஸோ எதிர்மறை, எப்போவும் எதிர்மறையாக வந்து என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஒரு சில நேரத்தில் சரி, இவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று காமிச்சிங்கன்னா அவங்க எப்போவுமே எதிர்மறையாக தான் பேசுவாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து என்ன பண்ண மாட்டோம், அவ்வளோவா விரும்ப மாட்டோம். ஸோ எல்லோரும் விரும்புகிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா எதிர்மறையான அவுட்லுக்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. டோன்ட் பி சினிக்ஸ் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் வந்து டோன்ட் பி ஸ்கெப்டிக்ஸ். ஸ்கெப்டிக்ஸ் அப்படின்னா டவுட்டிங் பிலீஃப்ஸ், நம்பிக்கைகளை எப்போவும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அது முக்கியமாக ரிலீஜியனில் வந்து சில பேர் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தையே, இந்த கிறிஸ்தவ மதத்தையே வந்து என்ன பண்ணுவாங்க, சந்தேக பார்வையில் தான் பார்ப்பாங்க. இது உண்மையா பொய்யா, இது வந்து ஃபாரினு, இது வெளிநாட்டு கடவுள் அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சந்தேகமாகவே இதை வந்து என்ன பண்ணுவோம் பார்த்துட்டோம். சரி, வெளிநாட்டு கடவுளாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் மரித்தது வெளிநாட்டுக்காரங்களுக்கா இல்லை எல்லாருக்காகவுமா? எல்லாருக்காகவும் வந்து, அந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் தான் தன்னுடைய ரத்தத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, சிந்திருக்கிறாரு. ஸோ அப்போ வெளிநாட்டுக்காரங்களே வச்சுக்கோங்க. ஆனால் ஆசியா கண்டத்தில் தான் வந்து என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏசியன், அவர் வந்து ஏசியன், ஆசியாக்காரர். ஸோ ஆசியாக்காரர் அப்படிங்கிற நம்ம கண்டம், நம்முடைய கான்டினென்ட்டில் பிறந்தவர். ஸோ நம்மவர் அப்படி சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும், ஃபாரினர்னே வச்சுட்டாலும் எல்லாருக்காகவும் தான் மரித்திருக்கிறார். உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். ஸோ உலக மக்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் வந்து இந்த உலக மக்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த நம்பிக்கையை வந்து டவுட் பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இது எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம சந்தேக பார்வையில் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஸோ எல்லாரும், சில பேர் வந்து எல்லா மதத்தையும் சந்தேகப்படுறது, ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் சந்தேகப்படுகிறவர்களாகவே இருப்பாங்க. அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. சில பேரோட நம்பிக்கை நல்லா தான் இருக்கும், அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம அப்படி தான் நம்மலாம் இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று, நாட் டு பி த கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஃபோக்கஸ் ஆன் த ஒஸ்ட். சில பேரோட ஒஸ்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்படி செஞ்சவங்க, இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்று எப்படியாவது அந்த ஒஸ்ட்டை மட்டுமே ஞாபகம் வச்சுருப்பாங்க.
ஸோ அதை வச்சுட்டு அதே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து நம்மளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அதுக்கு நல்ல உதாரணம் வந்து ஒரு பொண்ணு விபச்சாரத்தில் வந்து என்ன பண்ணுறா, பிடிபடுறா. அப்போ இயேசு கிறிஸ்து அவளை வந்து என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு. அவளை வந்து தண்டனை கொடுக்கல. எல்லாரும் அவளோட ஒஸ்ட்டை பார்க்குறாங்க. இவ விபச்சாரம் பண்ணிட்டா, இவ வேசித்தனம் பண்ணிட்டா, இன்னொருத்தன் கூட புருஷனை விட்டு இன்னொருத்தன் கூட வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளோட ஒஸ்ட்டை வந்து பார்க்குறாங்க, அவளோட தவறான நடக்கையை தான் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள்லாம் யோக்கியமானு திரும்பி பார்க்குறாரு. இவளை வந்து எல்லாம் குறை சொல்கிறீங்களே, நீங்கள் சரியானவங்களா அப்படி சொல்லி திரும்பி பார்த்துட்டு, உங்களில் ஒருத்தன் ஒரு தவறு செய்யாதவன் ஃபஸ்ட்டு கல்லை வந்து என்ன பண்ணுங்க எறிங்க அப்படின்னா எல்லாம் ஓடிப்பிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணுறவங்களா தான் இருக்காங்க. என்னமோ ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இவனுங்கெல்லாம் யோக்கியம் மாதிரி வந்து எல்லாம் இப்போ தண்டனை எல்லாம் கல்குவியெல்லாம் மாற்றிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறானுங்க எல்லாம். ஸோ அப்படி ஒஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறவர்களாக, ஒஸ்ட்டையே பார்க்குறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது இருக்கணும். அந்த தவறுகளையே, ஒருத்தர் செய்த தவறுகளையே வச்சு அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்டிடியூடு கிரைஸ்ட் ஆட்டிடியூடு கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படி வந்து நல்ல பயங்கரமான பாவிகளெல்லாம் ஆண்டவர் வந்து விபச்சாரத்தில் பிடிப்பட்டவங்க, டாக்ஸ் கலெக்டர், இது மாதிரி பயங்கரமான பாவத்தில் இருந்து வந்தவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து மனம் மாற்றி இருக்கிறாரு. அவங்க மனம் மாறி இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன இருந்தாலும் இவன் டாக்ஸ் கலெக்டர் தானே, என்ன இருந்தாலும் இவன் வந்து ஏமாத்துக்காரன் தானே, என்ன இருந்தாலும் இவன் வந்து விபச்சாரக்காரன் தானே அப்படி சொல்லியே ஆண்டவர் அவனை பார்த்துட்டு நடந்து கொள்ளலை. அப்படி அவனை பார்த்துட்டு அதுபடியே ட்ரீட் பண்ணல, அப்படியே நடத்தலை. இவன் விபச்சாரக்காரன், இவனை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, ட்ரீட் பண்ணல. எல்லாரையும் சமமாக நடத்துகிறார். ஸோ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்து எல்லாரையும் எப்படி நடத்தினாரோ அதே போல் நம்ம எல்லாரையும் நடத்த வேண்டும். கிறிஸ்து எல்லாரையும் எப்படி பார்த்தாரோ அதே போல் நம்மளும் எல்லாரையும் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கணும் அப்படி சொல்ல, நீங்கள் வந்து உங்களுடைய ஹெட்டையும் உங்களுடைய ஹார்ட்டையும் வந்து என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. யூ ஷுட் யூஸ் யுவர் பிரெயின் அண்டு யுவர் ஹார்ட். நம்ம மூளையும் யூஸ் பண்ணணும், இருதயத்தையும் வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அப்படி ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தரை வந்து ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நல்லாயிருக்கும். அறிவு சார்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும்தான் வந்து பார்ப்பீங்க. இவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல, இவனெல்லாம் தண்டிக்க வேண்டியதான் அப்படி சொல்லுவான். ஸோ அந்த டைமில் இருதயத்தையும் பார்க்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறப்ப அதை ஒரு பாட்டு இருதயம் வந்து என்ன சொல்லும், என்ன இருந்தாலும் இவன் ஒரு மனுஷன் தானே, இவனை வந்து இப்படி தண்டிச்சா மட்டும் இதெல்லாம் சரியாயிடுமா அப்படி சொல்லி இருதயம் வந்து என்ன பண்ணும், சொல்லும். ஸோ அறிவு சார்ந்து ஒருத்தரை வந்து தண்டிக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஃபீலிங்ஸ் மட்டும் சார்ந்து இருதயத்தை வந்து திருடிட்டு இருதயம் ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபீலிங்ஸை மட்டும் வச்சுட்டு இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படி சொன்னீங்கன்னா அந்த டைமில் அறிவையும் யூஸ் பண்ணுங்க. அது நம்ம செஞ்சது சரிதானா, நம்ம ஃபுல்லாக அவளுக்கு கமிட் ஆனது சரிதானா, இது செஞ்சது சரிதானா, அறிவை யூஸ் பண்ணணும் அந்த டைமில். ஸோ அறிவையும் யூஸ் பண்ணணும், ஃபீலிங்ஸையும் வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ரெண்டையும் பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து கொண்டு போகும்போது நீங்கள் செய்கிற தீர்ப்பு சரியாக இருக்கும். உங்களுடைய அறிவு நல்ல பகுத்தறிவாக நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். விபச்சாரத்தில் பிடிபட்டு வந்தோன்னா அவர் வந்து ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணி ஆண்டவர் வந்து உடனே தீர்ப்பு செய்யலை. அறிவே வந்து என்ன பண்ணுறாரு, அறிவை யூஸ் பண்ணி உடனே தீர்ப்பு செய்யலை, ஃபீலிங்ஸையும் யூஸ் பண்ணுறாரு. ஹெட்டு ஹார்ட்டு ரெண்டும் ஹச்சில் ஆரம்பிக்குது. ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும், ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்கிறோம், ஒரு காரியத்தை வந்து பின்பற்றுறீங்க அப்படின்னா ரெண்டையும் வந்து ஹெட்டையும் யூஸ் பண்ணுங்கள், ஹார்ட்டையும் யூஸ் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து போல் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒரு சில காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் சினிமா, நீங்கள் டிவியில் இது மாதிரிலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து ஒரு சில சினிமா பாடல்கள்லாம் வந்து லிரிக்ஸ் வந்து உங்களுடைய பிஹேவியருக்கு உங்களுடைய ஆட்டிடியூடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி நடக்கிற ஆளே கிடையாது, நீங்கள் அது மாதிரி செய்கிறவங்களே கிடையாது, நீங்கள் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஆனால் சினிமா லிரிக்ஸ் வந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் மாதிரி அப்படி சொல்லி பாட வைக்கும் உங்களை. அப்படின்னா மறைமுகமாக உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, சினிமா டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களை அவங்க வழிக்கு கொண்டு வர்றாங்கன்னு அர்த்தம். அதில் பகுத்தறிவு வேணும். இல்லையே இந்த பாட்டோட லிரிக்ஸு நான் இருக்கிற மாதிரி இல்லையே,
நான் இப்படிப்பட்டவனே கிடையாது, ஆனால் லிரிக்ஸ் இப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும், பகுத்தறியணும். நீங்கள் பாட்டில் டியூன் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த லிரிக்ஸுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதை வந்து என்ன பண்ணிக்கிடக்கூடாது, பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்களை நீங்கள் வந்து இழந்துடக்கூடாது. நீங்களாக இருக்கணும். பகுத்தறிவு, எல்லாத்துலேயும் பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது, பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த பாடல்கள். பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சில சில கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த கேரக்டருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த ஹீரோவோட கேரக்டருக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்கு. ஆனால் அந்த ஹீரோவை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பெருமையாக சொல்லுவீங்க, அந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணுவீங்க. அது உங்கள் கேரக்டர் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே, அது எதுக்கு ஃபாலோ பண்ண? அப்படின்னா சினிமா டைரக்டர் இன்டைரக்டாக உங்களை அவனாக மாற்ற பார்க்குறாரு. அந்த கேரக்டர் மாதிரி நீ மாறிடு அப்படின்ன மாதிரி அந்த படத்தை எடுத்துருக்கிறாரு. அப்படி வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. நீங்களாக தான் இருக்கணும். கர்த்தர் உங்களை யுனிக்காக படைச்சிருக்கிறாரு, தனி சிறப்பு வாய்ந்தவர்கள் நீங்கள் எல்லாருமே. ஸோ நீங்களாக இருக்க வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டர் இப்படி இருக்கிறாருன்னா அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி இன்னொரு படம் வரும், இன்னொருத்தன் வித்தியாசமாக இருப்பான், அந்த இதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்க, நீங்கள் உங்களையே இழந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாருமே யூனிக்கானவங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லாமே தனி சிறப்பு வாய்ந்த. உங்களுக்குன்னு ஆண்டவர் வந்து ஒரு சில இமேஜினேஷன் கொடுத்துருக்கிறாரு, கற்பனை தரத்தை கொடுத்துருக்கிறாரு, திறமைகளை தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பின்பற்றுகிறவர்களாக, அதை நீங்கள் டெவலப் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க இப்படி செய்கிறாங்க, இந்த பாட்டோட வரி இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களை என்ன பண்ணக்கூடாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. இயேசு அதை விரும்புகிறதில்ல. இயேசு எல்லாரையும் அவங்க இருக்கிற மாதிரியே என்ன பண்ணார், பார்த்தார். அல்லேலூயா. அவங்க இருக்கிற மாதிரியே எல்லாரையும் ட்ரீட் பண்ணார். அப்படி தான் நம்மளும் வந்து இருக்கணும். லூக்கா 11:35 பாருங்க. லூக்கா 11:35 ரொம்ப முக்கியமான வசனம். இதோட முடிச்சிடுறேன். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரொம்ப முக்கியமானது. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அது முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. நீங்கள் பார்க்கறது தான் உங்களோட எல்லா ஆர்கன்ஸும் ஃபீல் பண்ணும். நீங்கள் பார்க்குற ஒரு காரியத்தை உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், ஃபீல் பண்ணும். உங்களோட உள் உறுப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குற விஷயத்தை ஃபீல் பண்ணும். ஸோ கண்ணானது, கண்ணு மூலமாக நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுவாக தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, மாற போகிறீங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய உள் உறுப்புகளில் ஒரு அஃபெக்டை என்ன பண்ணும், ஒரு எஃபெக்டை வந்து கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. அப்போ கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்குது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண்ணு தெளிவானதை பார்த்துச்சுன்னா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். கண்ணு தப்பாக பார்க்குது அப்படின்னா சரீரம் முழுவதும் இருள் அடைந்து போயிடும், சரியில்லாமல் போயிடும். ஸோ அப்போ சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும்னா கண் தெளிவாக இருக்கணும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. கிறிஸ்து அப்படிங்கிற வெளிச்சம், ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தைகளை எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் விட்டு கொடுக்க. அப்படி விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெளிச்சம் இருளாவதற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குது, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வெளிச்சம் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வெளிச்சம் இருள் அடைந்து விடக்கூடாது. இந்த வேர்ல்டு வியூவில் பகுத்தறிவு இல்லாததுனால, இந்த உலக பார்வையினால் உங்களுடைய வெளிச்சம் இருளடைந்து போயிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை போல வாழுவோம். இதுதான் முதல் பாயிண்ட்டு. இயேசு கிறிஸ்துவை போல வாழணும்னா பகுத்தறிவுள்ளவர்களாக என்ன பண்ணணும், முதலாவது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதில் நிறைய காரியங்களை வந்து பார்த்தோம். பகுத்தறிவுனா என்ன, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்கிறது தான் பகுத்தறிவு. எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும், செக் பண்ணணும். செக் பண்ணாமல் எதையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, இது சரியா தவறா, உண்மையா பொய்யா,
எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்கிறது தான் பகுத்தறிவு. இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார். பகுத்தறிவோடு வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்கு ரோமர் 12:2 ஒரு நல்ல வசனம். பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய சித்தம் என்ன, ஆண்டவருக்கு இது பிரியமாக இருக்குமா அப்படின்னு பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். யூ ஷுட் சேஞ்ச் த வே யூ திங்க் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் இதுக்கு முன்னால் எப்படி சிந்தித்து கொண்டிருந்தீங்களோ, இதுக்கு முன்னால் எப்படி வாழ்ந்து கொண்டு அதெல்லாம் மாற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அதை பின்பற்றி இது ஆண்டவருக்கு பிரியமா, இது ஆண்டவருக்கு சித்தமா அப்படி சொல்லி அதை பின்பற்றி வாழும் பொழுது நிச்சயமாக பகுத்தறிவுள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம், வாழுவோம். அப்புறம் நம்ம ஹைப்பர் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லி பார்த்தோம். நம்ம ரெண்டையும் யூஸ் பண்ணணும். நம்ம ஹெட்டையும் யூஸ் பண்ணணும், ஹார்ட்டையும் யூஸ் பண்ணணும். நம்ம எந்த ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட வந்தாலும் அறிவு சார்ந்த முடிவுகளை மட்டும் எடுக்கக்கூடாது, அல்லது இருதயம் சார்ந்த ஃபீலிங்ஸை வச்சு என்ன பண்ணக்கூடாது, ரெண்டையும் பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணி நம்ம அந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும். அறிவு சார்ந்த முடிவுகள் எடுத்திங்கன்னா நீங்கள் தவறான முடிவுகளை தான் எடுப்பீங்க. இருதயம் சார்ந்த முடிவுகள் எடுத்திங்கனாலும் தவறான. ரெண்டையும் பேலன்ஸ்டாக யூஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் என்ன பண்ணார், செய்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துட்ட வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பைபிளில் படிப்பீங்க. எல்லா பிரச்சனைகளையும் பாருங்கள், அவர் ரெண்டையும் யூஸ் பண்ணியிருப்பார். அறிவையும் யூஸ் பண்ணியிருப்பார், ஃபீலிங்ஸையும் என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ண உணர்வுகளையும் யூஸ் பண்ணுறாரு, அறிவையும் யூஸ் பண்ண அறிவையும் உணர்வையும் ரெண்டையும் கலந்து சரியான விகிதத்தில் யூஸ் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ த வேர்ல்டு வியூ, இந்த உலகம் நம்மளை அவங்களோட தான் மாற்ற பார்க்கும். சாங் லிரிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை மாதிரி உங்களை மாற்றுவதற்கான லிரிக்ஸாக என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அப்புறம் உங்களை மாற்றுவதற்கான கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, மாறிடாதீங்க. ஓகேவா. அந்த லிரிக்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, மாறி நீங்களாக இருக்கணும். அதுதான் பகுத்தறிவு. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம அப்புறம் வெளிச்சம், உங்களுடைய உள்ளே இருக்கிற வெளிச்சம் இருள் அடைந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஆண்டவுடைய வசனம் இருக்குது, ஆண்டவுடைய வார்த்தை இருக்குது. அதை காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துடாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. அந்த வெளிச்சம் இருளடைய விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கீப் பர்னிங். ஹல்லேலூயா. கீப் பர்னிங் ஃபார், கீப் ஷைனிங் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவுக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக இருங்க, பகுத்தறிவோடு செயல்படுகிறவர்களாக இருங்க, இயேசுவை போல வாழ்கிறவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா, உம் அடிமை நானையா. ஆண்டவரே பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா, உம் அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா, உம் அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே, ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே, உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா, உம் அடிமை நானையா. வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார், வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார்.
வார்த்தையின்படியே காத்து கொள்வது தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வது ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா உம் அடிமை நானையா நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம் நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம் செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே